Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. 2D Entertainment மற்றும் Stone Bench தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓ போட்டு இந்த ஆட்சியை வெளியே அனுப்ப போறாங்க. ஓ போடுறதுன்னாவே சந்தோஷமா போடுறது தெரியுமா? முதல்ல அந்த பாட்டு இவர் பார்த்தாரா இல்லையான்னா ஜெமினி படத்தை பார்க்க சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேளுங்க, குட்கா புகழ் விஜயபாஸ்கர் போதைப் பொருளை விற்பதற்கு ஒரு அமைச்சர் கமிஷன் வாங்கியது அப்படிங்கிறது அவங்க ஆட்சியில் தான் நடக்கும். தொகுதிக்குட்பட்ட ஒரு பகுதியில் சாப்பாடு பரிமாறுற இடத்துல ஒரு பீர் பாட்டிலை வச்சு திமுக தெளிவாக ஏற்கனவே விளக்கம் கொடுத்தாச்சு. நீங்க சொல்றதுல பாதி உண்மை இருக்கு. இளைஞரணி கூட்டம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பிரியாணிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க, போட்டிருக்காங்க. பிரியாணி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவனும் ஒரு 2-3 பேர் இந்த ஃபேஸ்புக், இப்போ அது ஒரு பெரிய கலாச்சாரமாக இருக்குது, ஃபேஸ்புக்கில் எடுத்து வித்தியாசமாக போடுறது, வைரல் பண்ணுறது, அதை பண்ணி விட்டாங்க. இதை யார் இனிஷியேட் பண்ணா? ஒரு திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, அந்த கட்சி சார்ந்தவங்க பரிமாறி இருக்காங்க அப்படின்னா அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம்? அதை பரிமாறல, நீங்க தவறா திரும்பவும் பழையபடி பதிவு பண்ணாங்க. திமுக தலைவருக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழலை ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா கட்சியினர் கொடுக்குறீங்க. தர்ம சங்கடம் இல்லை. திமுகவினுடைய மனங்கள்ல அந்த காலனி மனப்பான்மை அதிகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்முருகன் சொல்லியிருக்காரு. இல்லை, எதனால சொல்றாரு அவரு? கோயில்ல உள்ள போக முடியல. அவர் சொல்றது முதல்ல அவருக்கு தகுதி உண்டா? ராம்நாத் கோயிலுக்குள்ள போனாருன்னு பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ள ஏறிட்டாருன்னு சொல்லி படிக்கட்டை கழுவி விட்டுட்டு வெளியே அனுப்பி விட்டாங்களே, அப்போ முருகன் எங்க போனாரு? இதே முருகனை நாளைக்கு போக சொல்லுங்களேன். அப்புறம் எங்கிட்ட என்ன சாத்தம் வேதம் ஓதுறதா இது? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தி ரைசிங் சன் எடிட்டரும் திமுகவின் செய்தி தொடர்பாளருமான கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெர்ஷன் 2 நீங்கள் பார்ப்பீங்க, லோடிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். வெர்ஷன் 1 பார்க்க முடியல, இதில் 2வது வேறையா அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத எதிர்கட்சியாக இருக்கிறவங்க நம்ம சொன்ன உடனே ஆமாங்க அடுத்தால் நீங்கள் தான் வந்துடுவீங்க வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பட் நாட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்க, நாட்டினுடைய நிலைமை என்ன சொல்லுது, நம்ம சொல்கிறது நிஜம்தானா? நம்ம இந்த நாட்டை முன்னேற்றி இருக்கிறோம், பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறோம், தனி மனித வளர்ச்சியில் முன்னேறி இருக்கிறோம், தனிநபர் வருமானம் 2,05,000 3,60,000 கூடியிருக்கா இல்லையா? ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சியில் இந்திய அளவில் இந்திய அரசு எடுத்த நடவடிக்கையில் 63.5 பாயிண்ட்டுகளோட தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கா இல்லையா? ரைட். வறுமை கோட்டிற்கு கீழ், பிலோ பாவர்ட்டி லைன், அது இந்திய அளவில் 12.6 இருக்குது. பட் தமிழ்நாடு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் 1.4. ஓகே, அப்போ நம்ம வளர்ந்துருக்குறோம். 2021 நீங்கள் விட்டுட்டு போன இடத்துல இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் இந்த வளர்ச்சி இன்றைக்கி சாத்தியப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக 2026 வெர்ஷன் 2 வரும் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான அனைத்து உரிமையும் இருக்கிறது. அவர் அந்த தரவுகளோடு தான் பேசுகிறாரு. அரசியல் பேசுகிறவங்க ஆமாம் 2 வருமா, 1 தான், 1 தாங்க முடியல. எதனால் தாங்க முடியல சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே முதலமைச்சர் சட்டமன்றத்திலையும் குறிப்பிட்டாரு. எல்லாமே அரசாங்க ரீதியாக இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சொல்கிறாங்க, பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி மக்கள் பிரச்சனையை எடுத்து வைக்கிறாங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து நம்ம வைக்கிறோம். அப்போது மக்கள் மத்தியில் இது பார்க்கும்போது வெர்ஷன் 2 தேவையா? திராவிட மாடல் அரசினுடைய வெர்ஷன் 2 தேவையா? மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓ போட்டு இந்த ஆட்சியை வெளியே அனுப்ப போகிறாங்க. ஓ போடுறதுன்னாவே சந்தோஷமாக போடுறது தெரியுமா? முதல்ல ஓ போடுறா மாப்பிள்ள அப்படின்னா அது யாரும் செத்த வீட்டில் ஓ போடுவாங்களா? போட மாட்டாங்க. மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் ஓ போடுறது. அந்த பாட்டு இவர் பார்த்தாரா இல்லையான்னா ஜெமினி படத்தை பார்க்க சொல்லுங்கள். அது ஒரு ஜாலியாக பாடுறது. ஜாலி எப்போ வரும்? மகிழ்ச்சியாக இருந்தால் தான் வரும். அதை போய் சொல்லாமா? அப்போ அவரை அறியாமலே அவர் ஓ போடுற மூட்டில் இருக்கார். திமுக ஆட்சிக்கு ஓ போடுற மூட்டில் இருக்கார். நான் என்ன கேட்குறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இந்திய தரவுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது பார்க்கணும். இந்திய அளவில் 47% பெண்கள் தமிழ்நாட்டிலிருந்து தான் வேலைக்கு போகிறாங்க. ஓகே, ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்ந்து 50%, 47 50 வைங்களேன்.
தமிழ்நாடு மட்டும் 50. அப்போ அவ்வளவு பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா பாதுகாப்பு இல்லாமலாம் பெண்கள் வேலைக்கு போவாங்க இல்லை? அப்போ அவங்க பேசுகிறது பொய் இருக்கும் தம்பி. ஒரு 8 கோடி மக்கள் இருக்கிற மாநிலத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், நம்ம மறுக்க முடியாது. எந்த நாடும் வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் என் நாட்டில் இல்லை அப்படின்னா சட்டத்தை தூக்கி போட்டுடலாமே தவிர, அந்தளவுக்கு ஒரு இதுவரைக்கும் உலகம் துவங்கினதுலேருந்து இதுவரைக்கும் அப்படி ஒரு நாடு இருந்ததாக தெரியல. அறம் சிறந்த நாடு தமிழ்நாடு, அது வேறு. ஆனால் அங்கேயும் திருடர்கள் கள்வர்கள் இருந்திருக்கிறார்கள், இந்த மாதிரி கொலைகாரர்கள் இருந்திருக்கிறார்கள், இதெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இது சமூகம்னு இருந்தால், ஏன்னா அது தனி மனித உணர்வு, அது அதை போய் நீங்கள் டக்குன்னு நிறுத்த முடியாது. ஓகே, அப்போ உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுறதா, அதுதான் நமக்கு முக்கியம். சொல்கிறாரே முதலமைச்சர், நாங்கள் பண்ணியிருக்கிறோம், மக்கள் அந்த அளவுக்கு இல்லைன்னா பெண்கள் இந்த அளவுக்கு வருவாங்களா? நடந்திருக்கிற ஈவெண்ட் வந்து பொள்ளாச்சியை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு தொடர் நடவடிக்கை. 200 பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியை சொல்கிறது ஒரு பெண் ஒரு நேரத்தில் நடந்தது. அப்போ இது வந்து ஒரு தனி மனிதனுக்கு நடப்பதையும், ஒரு திட்டமிட்டு ஒரு கூட்டம், ஒரு அரசியல் தலைமையின் பின்புலத்தில் 200 பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் நம்ம பேசணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பொள்ளாச்சி விஷயத்தை? அப்போ அவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கிறத ஒரு அரசாங்கம் கண்டுக்காமல் இருக்கிறது என்பது வேறு, ஒரு நிகழ்வு நடந்தவுடன் நடவடிக்கை எடுக்கிறது என்பது வேறு. இது நாட்டு மக்களுக்கு தெரியும். அவங்களுடைய அதிமுகவுடைய அந்த அதிகாரப்பூர்வ அந்த எக்ஸ் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்க, கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியை சாட்சி, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு மாணவர்கள் புத்தக பையில் அறிவாலை சாட்சி, பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி, போதைப்பொருள் கடத்தலுக்கு திமுக அயலக அணியினுடைய அந்த நிகழ்வே சாட்சி, போதை பாதையில் ரிஷிவந்தியம் திமுக இளைஞரணி கூட்டமே சாட்சி அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகளை திமுக மீது எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார். இந்த நிகழ்வுகளுக்கும் இப்போ நாங்கள் வைக்கிறோம் இல்லையா, அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் டக்குன்னு யார்கிட்ட இங்கே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேளுங்க, குட்கா புகழ் விஜயபாஸ்கர்னு ஞாபகம். போதைப் பொருளை விற்பதற்கு ஒரு அமைச்சர் கமிஷன் வாங்கியது அப்படிங்கிறது அவங்க ஆட்சியில் தான் நடந்தது. அப்போ அது வந்து ஒரு தொடர் நிகழ்வு, திட்டமிட்ட நிகழ்வு. அதே மாதிரி இப்போ வந்து கள்ளச்சாராயம் அப்படின்னு சொன்னால், கள்ளச்சாராயம் வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த நிகழ்வு, ஒரு நிகழ்வு, ரைட்? அதன் பிறகு அங்கே நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா, அது நிறுத்தப்பட்டிருக்கிறதா, இதுதான் கேள்வி. குட்கா புகழ் விஜயபாஸ்கர் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அப்போது உடனடியாக அதிமுகவினர் பாஜகவினர் என்ன சொல்ல வருவாங்க, நம்ம செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக இருந்தார், இப்போ அமைச்சர் பதவியிலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார், இவரை போய் இவர் தியாகின்னு சொல்லிட்டாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வாரத்தை அவங்க முன்வைக்கிறாங்கல்ல. தியாகி அப்படின்னு யாருக்கு சொன்னது, என்ன சொன்னது? அதாவது தம்பி, அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு வரலாறு இல்லை. அதிமுகவிற்கு தியாக வரலாறு கிடையாது, அவங்களுக்கு துரோக வரலாறு தான் உண்டு. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் மிசா கணேசன், மிசா முத்து, மிசா சிவா இப்படி உண்டு. மிசாங்கிறது என்னது? உண்மை அந்த நேரத்தில் இந்த கட்சிக்காக பாடுபட்டதனால், அந்த சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டு அந்த நேரத்தில் அவங்க வந்து கட்சிக்காக உறுதியாக நின்ன காரணத்தினால் அவங்கள நம்ம தியாகின்னு சொல்கிறோம். அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு மரியாதை. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள், அவரை வந்து ஏறத்தாழ அவருடைய உயிர் போய் வந்த கதை, அந்த அளவிற்கு துன்புறுத்தப்பட்ட பிறகும் கழகத்தை விட்டு கொடுக்காமல் நின்று விட்டார் என்கிற முறையில் அவர் அந்த தியாகத்தை செஞ்சிருக்கிறார். அதாவது அவர் இந்த இயக்கத்திற்கான தியாகத்தை செய்திருக்கிறாருங்கிறதான் மீனிங்கே தவிர, அதுக்காக தமிழ்நாட்டுக்காக போய் தியாகம் செஞ்சார்னு யார் நாங்கள் சொன்னோமா என்ன? ஸோ கட்சிக்காக அவர் உழைத்ததில் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஒரு தலைவராக அவரை பாராட்டுறார். இதில் என்ன தப்பு நான் கேட்குறேன். அவர் சொன்னாரா இல்லையா நீதிமன்றத்தில் என்ன பிஜேபியில் சேர சொன்னாங்க அப்படின்னு? நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? இடியில் எத்தனை அரசியல் 100 பேர் வந்தால் 83 பேர் பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் இருக்குது. இன்றைக்கி அஜித் பவார் என்னவோ உட்காந்துருக்காரு, 1000 கோடின்னு முந்தின நாள் போய் பேசிட்டு வராரு பிரதமர் நரேந்திர மோடி. இவரை தூக்கி நாங்கள் உள்ளே வைப்போம்னு அடுத்த நாள் தூக்கி நிதியமைச்சரை உட்கார வச்சுருக்காங்களே, ஏன் கேள்வி கேட்க முடியல? குற்றம் பண்ணியிருக்காங்க அல்லது குற்றத்துக்கான ஏதோ ஒரு சான்று கிடைச்சிருக்கு, அதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னு தானே இடி தரப்பு சொல்கிறாங்க. ரைட்டு. அஜித் பவார் வந்து நிதியமைச்சராக உட்காந்துருக்கலாம், செந்தில் பாலாஜி உட்காந்துருக்க கூடாதா? அது எவ்வளோ வால்யூம் ஆஃப் இது என்ன கரப்ஷன் என்ன? 1000 கோடி, அது 7000 கோடி சொன்னார் அவர் ஆக்சுவலாக, ரைட்? 1000 கோடினே வைங்க. இது என்னது? இது ஆக்சுவலாக கரப்ஷன் கிடையாது, இந்த ஆட்சியில் வந்த கரப்ஷன் கிடையாது. இது ஜெயலலிதா ஆட்சியில் அவர் காசு அவங்க கலெக்ஷன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க, கலெக்ஷன் பண்ணி கொடுத்ததுல ஏதோ பிரச்சனை. அப்படி பார்த்தா இந்த தவறு நடந்தது அதிமுக ஆட்சியில், ரைட்? இன்றைக்கி நாங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலையில் எங்களை கொண்டு விடுறாங்க.
இல்லை மீண்டும் மீண்டும் நம்ம பதவி கொடுக்கும்போது தான் இந்த பிரச்சனையே வருதுங்கிறதான அடிப்படையான. தம்பி நான் என்ன கேட்குறேன், ஜெயலலிதா அம்மையார் 2014 குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டு பார்ப்பன அக்கரகாரத்திற்கு அந்த நீதிமன்றத்திலிருந்தே போனாரா இல்லையா? 21 நாள் கழித்து அவருக்கு இது கிடைச்சதா இல்லையா? வந்து அவர் சிஎம் ஆனாரா இல்லையா? இன்னைக்கு ஹேமந்த் சோரன், அந்த நம்ம செந்தில் பாலாஜிக்கு செக்ஷன் 21 படி தான் அவருக்கு வந்து எந்த ஜாமீன் கொடுத்துருக்கோ இதே விடுபடி தான் ஹேமந்த் சோரனுக்கும் கொடுக்கப்பட்டது. ஹேமந்த் சோரன் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார்ல. அஜித் பவாருக்கு என்ன கொடுத்துருக்கேன்? சுவந்த அதிகாரி இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு? அப்போ இதே செக்ஷன் படி கொடுத்த மற்ற எல்லாரும் வந்து அதிகாரத்தில் உட்காரலாம், திமுக காரம் மட்டும் உட்காரக்கூடாது. அப்படின்னா அது சரியா இருக்கா? இல்லை இப்போ செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, மற்ற அமைச்சர்களுக்கும் இதே பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? இல்லை இப்போ பொன்முடியை வந்து நம்ம விடுவிச்சிருக்கோம். எதுக்காக விடுவிச்சிருக்கோம் அப்படின்னா மத ரீதியாக அவர் புண்படுத்தி விட்டார் அப்படின்னு ஒரு காரணமோ, அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீதிமன்றமே வழக்கா இதை தொடக்கணும் அப்படின்னு சொன்னனால நம்ம அவரே விடுவிக்கப்பட்டிருக்கு. சொத்து குவிப்பு வழக்கில் மற்ற அமைச்சர் ஐ பெரியசாமி, தங்கம் தென்னரசு போன்றவர்களும் வந்து இதில் அடுத்த படியான விஷயங்கள்ல இருக்காங்கன்னு சொல்லி பாஜகவினர் அதிமுகவினர் வந்து ஒரு போஸ்டர் போட்டு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறாங்க. வைக்கட்டும், யார் ஆட்சியில் அவங்கள வந்து இல்லைன்னு சொல்லி சொன்னது? நீதிமன்றம் ஏன் இத்தனை வருஷமாக அது எடுக்கலை? இப்போ நாட்டு மக்களை கேட்பாங்கல்ல, ஏப்பா 2007 ஒருத்தர் விடுவிக்கப்படுகிறார், 2025 அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சதுக்கு பிறகுதான் நீதிமன்றம் அந்த வழக்கை வேகப்படுத்துமா? அப்போ நீதிமன்றத்தினுடைய பார்வையை வந்து நாட்டு மக்கள் பார்க்க மாட்டாங்களா? இது எதனால் நடக்குது அப்படின்னு 2003 போட்டப்பட்ட வழக்கு, 2007 விடுதலை செய்யப்பட்ட வழக்கு, 2013 அது மேல் வழக்கிலையும் போய் அது விடுதலை சரின்னு சொன்னது. அப்புறம் திரும்ப நீங்கள் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இல்லைங்க அதை திரும்ப உடைக்கணும், உடைச்ச உடனே 6 மாதத்துக்குள்ளே எஃப்ஐஆர் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நான் நீதிமன்றத்தை மதிக்கிறேன்பா. இந்த நீதிபதிகள்லாம் தெய்வத்திற்கு இணையானவர்கள், எனக்கு அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இவங்களுடைய பார்வையில் வந்து குற்றவாளிகளை மட்டுமே பார்க்கிறார்கள், குற்றத்தை மட்டுமே பார்க்கிறார்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பொதுஜனம் ஒருத்தர் இப்போ கேட்குறாரு, சோசியல் மீடியாவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஜெயலலிதா அதிகாரத்தில் இருந்தது, இவர் அதிகாரத்தில் இருக்கிறதா, அஜித் பவார் அதிகாரம், ஏன் அமித்ஷா கொலை குற்றவாளிங்கிற தண்டனை இருக்கும்போது தானே அவர் இதாகிறாரு, உள்துறை அமைச்சராகிறாரு. அப்பெல்லாம் நீதிமன்றங்கள் வந்து அதை விட்டுறாங்க. அப்போ இப்போ இது வருதே அப்படின்னு ஒரு சாமானிய மனிதன் கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ நீங்கள் நேற்று தலைவர் சொன்ன மாதிரி பழிவாங்கிறதுக்கான வேலை இது அப்படிங்கிறத நாட்டு மக்கள் பேசுவார்கள். இல்லை அதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னும் வந்து 1 வருஷம் தான் இருக்குது அப்படிங்கும்போது தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டு, அது வந்து அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு வரலாம், அல்லது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அது சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவும் 2021 பிறகு நடந்ததல்ல. ஆமா, எல்லாமே 2006 2011 அந்த காலகட்டம். 96 2001 2006 2011 ரைட், அப்ப நடந்தது. இப்ப திடீர்னு 6 மாசத்துக்குள்ள ஏன் வேகமாகுது? இல்ல அது தேர்தல் காரணம் நம்ம சொல்றதா இல்ல வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறதா? அதைத்தான் நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு மேல நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் சட்டம் படிச்சிருக்கேன். நான் நீதிமன்றத்துக்கு வித் டியூ ரெஸ்பெக்ட் நான் வந்து அதை நீதிமன்றத்தை ஒரு கோயிலாக பார்க்கிறேன். எனக்கு அதில் மாற்று கருத்தே கிடையாது. எங்கே நீதிபதிகளை நான் பூசாரிகளாக பார்க்கிறேன். எனக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாட்டு மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இல்லை, இதனால தான் வந்து அதிமுகவினர் சொல்கிறாங்க, அதிமுக 2026 ஒரே வருஷம் தான் எங்கள் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில். முதல்ல வெர்ஷன்னா அவருக்கு புரியல. சாஃப்ட்வேர் வந்ததுக்கு பிறகு தான் வெர்ஷனே வந்தது. நான் சாஃப்ட்வேர் என்ஜினியர், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் நான் எம்இ அண்ணா பல்கலைக்கழகத்தில் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுவேன். நான் சொல்கிறேன் வெர்ஷன் அப்படின்னாவே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதிலிருந்து அப்டேட்டட் வெர்ஷன் தான். இது 1.0னா அது 2.0, அடுத்த வெர்ஷன் 3.0ன்னு போகும். எப்போ வெர்ஷன் மாறும் பொழுது அப்போ எங்களினுடைய ஆட்சி 1.0 இப்போ திராவிட மாடல் அல்லது தளபதி ஸ்டாலின் ஆட்சி 26 2.0 ரெண்டாவது வெர்ஷன் தொடருதுன்னு சொல்கிறாரு. அதிமுகவில் எடப்பாடி என்ன சொல்லியிருக்கணும்? என்னுடைய ஆட்சி 2017 21 வரைக்கும் இருந்துச்சு, இப்போ 2வது வரும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது என்னது வெர்ஷன் 1? இப்போ தான் முதல்ல நீங்கள் ஆட்சி பிடிக்க போகிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், அந்த வெர்ஷனுடைய மீனிங் என்னன்னு அவருக்கு தெரியணும்னு சொல்கிறேன். அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த போதைப் பொருள் தடுப்பு ரிலேட்டடாக நம்ம 2.0 3.0 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே சமயத்தில் ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட ஒரு பகுதியில் சாப்பாடு பரிமாறுற இடத்துல ஒரு பீர் பாட்டிலை வச்சு திமுகவினர் சார்ந்தவங்களாம் தெளிவாக ஏற்கனவே விளக்கம் கொடுத்தாச்சு. அங்கே மாவட்ட செயலாளர் அங்கே இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இல்லை. என்னன்னா நீங்கள் சொல்கிறதுல வந்து பாதி உண்மை இருக்குது. இளைஞரணி கூட்டம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எல்லா கட்சியிலையுமே வந்து பிள்ளைங்க வந்தாங்க மீட்டிங் முடித்தாங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுங்கிறது இன்றைக்கி சாதாரண விஷயம்.
பிரியாணிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க, போட்டிருக்காங்க. பிரியாணி இருக்குன்னு தெரிஞ்சோடனே அவனும் ஒரு 2-3 பேர் இந்த ஃபேஸ்புக், இப்போ அது ஒரு பெரிய கலாச்சாரமாக இருக்குது, ஃபேஸ்புக்கில் எடுத்து வித்தியாசமாக போடுறது, வைரல் பண்ணுறதுன்னு அதை பண்ணி விட்டாங்க. ஆக்ஷன் எடுத்திருக்கு. இல்ல என்ன நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கோம்? யார் மேல? இதை யார் இனிஷியேட் பண்ணா? ஒரு திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, அந்த கட்சியை சார்ந்தவங்க அந்த பரிமாறி இருக்காங்க அப்படின்னா அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம்? அதை பரிமாறல. நீங்க தவறா திரும்பவும் பழையபடி பதிவு பண்ணாதீங்க. ஒரு 4 பேரோ 5 பேரோ அவன் கொண்டு வந்ததை அவன் எடுத்து வச்சுட்டு போட்டோ எடுத்து போட்டிருக்கானே தவிர. இல்ல சார், சுத்தி நம்ம பாக்குறோம் அந்த விஷுவல்ஸ், நம்ம நீங்களும் பார்த்திருப்பீங்க, எல்லாத்துடைய டேபிள்லயும் அந்த பீர் பாட்டில் இருக்கு. எல்லாத்தோட டேபிள்ல இல்ல, நான் பார்த்ததை சொல்றேன். நம்ம அதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்க. உடனே மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு பேசியாச்சு, கேட்டாங்க. அவர் இல்லை அந்த இடத்துல, சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ அந்த பொறுப்பாளர் யாருன்னு பார்த்து இதுவும் அதுக்கு நடவடிக்கை எடுத்து ஆகணும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இது திமுக அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பேரை கொடுக்குற மாதிரி உங்கள் கட்சியினரே பண்ணுறாங்கல்ல. நான் சில நேரங்களில் இந்த மாதிரி ஓவர் எந்தூசியாசம் சொல்லணும்ல, உற்சாக மிகுதியில் பண்ணுவது இது இருக்கும். இதை இதனால் உடனே திமுக கெட்டு போச்சு, திமுக அரசாங்கம் கெட்டு போச்சுன்னெலாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. இது சில சமயங்களில் தம்பி, நம்ம வீட்டிலேயே வயசு பிள்ளைங்க சில நேரங்களில் ஒரு உற்சாகத்தில் எதையாவது ஒன்றும் பண்ணி போடும், அவனுக்கே தெரியாது அது தப்புன்னு. என்ன பண்ண முடியும்? இல்லை, இப்போ கட்சிக்காரங்க ஒரு பக்கம் பண்றாங்க சார், இன்னொரு பக்கம் அமைச்சர் வாய் தவறி சில இடங்கள்ல பேசுறதையும் நம்ம பார்க்குறோம். இது ஒட்டுமொத்தமா ஆன்டி இன்கம்பன்சிங்கிற தாண்டி இந்த கட்சிக்கான அவப்பெயரை உருவாக்குறதுக்கான ஒரு சூழலை நம்மளே ஏற்படுத்துறோமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பொன்முடி அண்ணன் பேசுனது அப்படிங்கிறது, முன்னாடி பேசுனதை அவர் சுட்டி காட்டினார். இந்த மாதிரி இப்படிதான் நாங்கள் கட்சியை வளர்த்தணும்னு சொல்ல அவர் இப்படியெல்லாம் ஒரு நேரத்தில் பேசினான். அதாவது திராவிடர் கழகத்தில், திமுகவில் பேசல. அவர் மிக தெளிவாக சொன்னார், திராவிடர் கழகத்தில் ஒரு நேரத்தில் நாங்கள் இந்த மாதிரி பேசுனது உண்டு அப்படின்னு சொல்லி திராவிடர் கழகத்தை சொல்கிறாரே ஒழிய திமுகவை சொல்ல. திராவிடர் கழகம்னு ஏன் சொல்கிறேன்னா விட்டு கொடுத்து சொல்ல. திராவிடர் கழகம் மதங்களுக்கு எதிரானது, கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானது. அதை பேசும்போது அது நடந்திருந்திருக்கு. ஆனால் அதை இப்போ பேசுனது தவறுங்கிறதுனால மாண்புமிகு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ரைட். இதில் வேற என்ன செய்யணும்? திமுக தலைவருக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழலை ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா கட்சியினர் கொடுக்குறீங்க. தர்ம சங்கடம் இல்ல, தலைவரே சொல்லியிருக்காரு. தலைவரே நைட்டு படுத்தா எனக்கு நிம்மதியா தூங்கும். அது பொதுக்குழுல 2022ல பேசினது. ஆமா, அதுக்கு பிறகு அவர் பேசலையே. இல்ல, அதுக்கப்புறம் பொன்முடி பேசிட்டார், துரைமுருகன் கூட பேசினாரு. துரைமுருகன் பேசினது வருந்துறேன். துரைமுருகன் நான் சொல்றதை கேளுங்க தம்பி. துரைமுருகன் என்ன சொன்னாருன்னா, அதாவது இப்போ ஔவையார் சொன்னாங்க, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னா. இன்னைக்கு அதை நம்ம வெளியே சொல்ல முடியுமா? கூன் குருடு செவிடு பேடுன்னு சொன்னால் விட்டுருவானா? அப்போ ஔவையாரை பிடிச்சி உள்ள வச்சுக்கலாமா? கேட்குறேன். அதாவது தம்பி, எது தவறுன்னு பார்க்கணும். இப்போ என்ன தெரியுமா, இந்த அரசாங்கத்தின் மீது குறைகள் சொல்கிறதுக்கு வழி இல்லை. அதனால் ஒன்றுமில்லாத விஷயத்தை பூரா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 2014 15,000 ரூபாயா இருந்த தங்கம், ரைட், இன்னைக்கு 75,000 ரூபா. கடந்த 10 நாளையில் 12,000 ரூபா ஏறி இருக்கு. நம்ம பேசுகிறோமா? மக்களை பாதிக்கிறது எது? இப்போ நான் கேட்குறேன், பகல்காம் அப்படிங்கிறது ஒரு தீவிரவாத இன்சிடெண்ட். 25 பேர் செத்து போனாங்க. உறுதியாக சொல்லுகிறேன், அதில் யார் தலையிட்டு இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, சம்மந்தப்பட்டவன தூக்கில் போடுங்க. இன்னும் நான் சொல்கிறேன், எவ்வளோ கொடூரமாக கொலை செய்ய முடியுமோ பொது இடத்துல வச்சு கொலை செய்யுங்க. அடுத்தால இந்தியன் ஒருவனை தொட்டால் இந்த நிலைமை வரும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுங்க, தப்பு கிடையாது. இது பொதுமக்களை பாதிச்சிருக்கானே. ஆனால் பொதுமக்களை பாதிக்கிற பெட்ரோல் டீசல் விலை 100 ரூபாயை தாண்டியாச்சு. நம்ம அதை பேச மாட்டோம். 75,000 ரூபா சவரன் தங்கம், நம்ம அதை பேச மாட்டோம். அதை விட பெரிய கொடுமை இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் நம்ம குஜராத் துறைமுகத்தில் மட்டும் இதுவரைக்கும் 32,000 கோடி ரூபாய்க்கான கஞ்சாவை பிடிச்சிருக்கு. இந்த 2 வருஷத்துக்குள்ள தம்பி நான் பேசுறது, 32,000 கோடி கஞ்சா கடத்துற குஜராத் துறைமுகத்தை இன்னைக்கு வரைக்கும் விட்டு வச்சிருக்கீங்களே. எப்படி இதை நம்ம பேசியிருக்கோமா? இது மக்களை பாதிக்குமா? இது மக்களை பாதிக்குமா? அப்போ நீங்கள் பேசுறது, இப்போ அண்ணன் பேசினாருன்னு சொல்றீங்களே, தவறு. ஒரு சமூகத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது, ரைட். இது மக்களை பாதிக்குமா? இல்லை, புண்பட்டிருக்கு, அதனால நான் வருந்துகிறேன். புண்பற்றதெல்லாம் சும்மாங்க, யாருக்குங்க புண்பட்டுச்சு? சும்மா சோசியல் மீடியாவில் 4 தலைவர்கள் பேசிட்டு போயிட்டா உடனே புண்பட்டுச்சா? அப்படி சொல்லக்கூடாது. பொதுமக்களை பாதிச்சுதா? அதான் காலனி அந்த சொல்ல நம்ம அரசு அலுவலகங்கள்லையும் பொது புழக்கத்திலிருந்து நம்ம நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருக்கு. திமுகவினுடைய மனங்கள்ல அந்த காலனி மனப்பான்மை அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்முருகன் சொல்லியிருக்காரு. இல்லை, எதனால சொல்றாரு அவரு? கோயிலில் உள்ள போக முடியல. அவர் சொல்றதுக்கு முதல்ல அவருக்கு தகுதி உண்டா? அவருக்கு முதல்ல தகுதி இருக்கான்னு நான் கேட்குறேன். நீங்கள் மர்முவை கூட்டிகிட்டு கோயிலுக்குள்ளே போனீங்களா கேட்குறேன். ராம்நாத் கோயிலுக்குள்ளே போனாருன்னு பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ளே ஏறிட்டாருன்னு சொல்லி படிக்கட்டை கழுவி விட்டுட்டு வெளியே அனுப்பி விட்டானுங்களே. அப்போ முருகன் எங்கே போனார்? இதே முருகனை நாளைக்கு போக சொல்லுங்களேன் பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ளே. நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் தமிழ்நாட்டில் எல்லா கோயிலுக்கும். போவார் அவர் பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ளே. அப்புறம் எங்கிட்ட என்ன சாத்தம் வேதம் ஓதுறதா? இது நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி தம்பி நான் என்ன சொல்கிறேன், நான் உங்களை குற்றம் சொல்கிறேன்.
சங்கரை அப்படின்னா எனக்கு ஒரு அடிப்படை நியாயம் இருக்கணும், தகுதி இருக்கணும். முருகனுக்கு இருக்கான்னு அவர் இருக்க கட்சியில் அவருக்கு அந்த மரியாதை உண்டா? முருகனுக்கு இருக்கான்னு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, அமைச்சர் பதவி கொடுத்துட்டு நீ வரிசையில் போய் உட்கார சொல்லுங்க பார்ப்போம். ராஜ்நாத் சிங் கிட்ட கால் மேலே கால் போட்டு உட்கார சொல்லுங்க பார்ப்போம். இவரை ராஜ்நாத் சிங்னு ஒரு அமைச்சர் இருக்கார்ல தம்பி, அவர் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்கார சொல்லுங்க பார்ப்போம். அவர் கால் மேலே கால் போட்டு தான் உட்காருவார் ராஜ்நாத் சிங், தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் நான் என்ன சொல்கிறேன், நீ சும்மா எங்களை போட்டு இது நாங்கள் முதல்ல சொல்லும்போது சாதிக்கு பின்னாடி பேரை சேர்க்கக்கூடாதுன்னு ஐயா பெரியார் முடிவு எடுத்தார் மாநாட்டில். எடுத்தோம்ல, எடுத்த உடனே எல்லாரும் அப்படி தான் சொன்னோம், இது ஒரு அடையாள அரசியல், இதனால என்ன வந்துடும்னு. ஆனால் இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் சர்மா உண்டு, பானர்ஜி உண்டு, நாயுடு உண்டு, நாயர் உண்டு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேவர் கிடையாது, நாடார் கிடையாது, மறவர் கிடையாது. உண்டா? கவுண்டர் கிடையாது. ரைட்டா? ஆனால் இன்னைக்கு இது ஒரு பெரிய அடையாளமாக பேசப்படுதா? உண்டா இல்லையா? அப்போ சில நேரங்களில் சில விஷயங்கள் அடையாளங்களைப் போல் தோன்றும். ஆனால் அதுவே பிற்காலத்தில் ஒரு சமூகத்தினால் மாற்றத்திற்கான அடையாளமாகவும் இருக்கும் என்பது ஏற்கனவே நம்ம நிரூபித்த ஒன்று. இதில் திமுகவுக்குள்ளே இருக்குன்னா திமுக நாங்கள் என்ன பண்ணோம் சொல்லுங்களேன், வேணும்ல ஏதாவது? இன்னும் சொல்ல போனால் எங்கள் தலைமை கழகத்தில் 8 பேரில் 2 பேர் தலித், அண்ணா ராசாவும் அண்ணா அந்தியூர் செல்வராஜும். இதை விட வேற என்ன செய்யணும்? இன்றைக்கும் 35 வயசில் கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்து அண்ணன் ராசாவுக்கு. 35 வயசு ஒன்றிய அரசில், தமிழ்நாட்டில் இல்லை, ஒன்றிய அரசில் கேபினெட் அந்தஸ்தில் உட்கார்ந்த மனுஷன். சொல்லுங்களேன். அதெல்லாம் சார் நாங்கள் செஞ்சிருக்கிறது தலித் சகோதரர்களுக்கு இல்லை சார். இப்போ காலனி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா மனசில் இருக்கிறத யார் நீக்குவா? அதுக்கான நடவடிக்கைகள் என்ன இருக்கு? இத்தனை நாள் இல்லாமல் இப்போ நீக்கிறாங்களே, 4 வருஷத்தில் என்ன திடீர் இந்த ஒரு யோசனை? ஒவ்வொன்றா தான் செஞ்சுட்டு வரோம். தலித்து மக்களை முன்னேற்றுறதுக்கு தான் அவங்க ஃபாரின் போனோம்னா 35 லட்சம் ரூபா வித்தவுட் இது உண்டு செக்யூரிட்டி. எந்த நாடாக கொடுத்துருக்கான்னு கேளு, எந்த மாநிலமாக கொடுத்துருக்காங்களான்னு கேளுங்களேன். தலித்து சகோதரர்களின் பிள்ளைகள் வெளிநாட்டிற்கு படிக்க போனால் 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் வித்தவுட் செக்யூரிட்டி அவங்களுக்கு லோன். பிள்ளைகள் பேட்டி கொடுத்தா இல்லையா? உண்டா இல்லையா? தலித் சகோதரர்களுக்கு வீடு கட்டுவதற்கென்று தனியாக ஒரு ஹவுசிங் அமைப்பு, அதில் லோன் கொடுத்துருக்கோமா இல்லையா? தலித் சகோதரர்கள் முதலீடு கொடுக்கப்பட்டு அவர்கள் முதலாளிகளாக மாறணும். 350 பிள்ளைகளுக்கு வருஷத்துக்கு 1 கோடி 2 கோடி கொடுத்து உருவாக்கியிருக்கோமா இல்லையா? அப்போ ஒரு பக்கம் அது நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்களை மேலேற்றுவதற்கு, அதாவது சமுதாயம் என்கிற ஏணியில் கீழே இருக்கிறவர்களை நாம் மேலே தூக்கி கொண்டு வருவதற்கு ஒரு பக்கம் பொருளாதாரம், கல்வி, சமூக அந்தஸ்து அதை கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இது போன்ற அடையாள அரசியலை அழித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எதையாவது செஞ்சுட்டு இங்கே பேசுங்கிறேன். வானதிக்கெல்லாம் நான் கேட்குறேன், நீங்கள் உட்காந்துருக்க கட்சியில் உட்காந்துட்டு பேசுகிறக்கு உங்களுக்கு தகுதி உண்டான்னு கேட்குறேன். தராதரம் உண்டா உங்களுக்கு? எங்கள் கட்சியில் நாங்கள் சேர்ந்து உட்காருவோம். எங்கள் தலைவர் இருக்கார்ல, எங்கள் தலைவர் உட்கார்ற இடத்துல எங்கள் அண்ணா ராசா உட்கார முடியும், அந்தியூர் செல்வராஜ் அண்ணா உட்கார முடியும், நாங்கள் உட்கார முடியும், யார் வேணாலும் உட்கார முடியும். பிசி, எம்பிசி, எஸ்சின்னு எங்களுக்குள்ள மாதிரி நீங்கள் உட்கார முடியுமா கோயிலில் போய்? ஏன் அப்போ அதை ஏன் கேட்க மாட்டாங்கிறீங்க? தகுதி தராதரம் இல்லாமல் உங்கள் பாட்டுக்கு விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தா? முதல்ல நீங்கள் யோக்கியனா இருங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு கேளுங்க. ஒரு சில நாளுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பூத் கமிட்டி அந்த கூட்டம் நடந்தது. ரோட் ஷோ நடத்தினாங்க விஜய் கட்சி சார்பாக. அதே அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கும் அந்த ரோட் ஷோ நடத்தப்பட்டது. கூட்டத்தை பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிக்கை, உங்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரு சில பத்திரிகையாளர் கூட்டம் இயல்பாக வந்தது யாருக்கு, காசு கொடுத்து வந்தது யாருக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறாங்க. சரி, இப்போ அதனால் என்ன சங்கர் நான் என்ன கேட்குறேன், ரைட்டுப்பா சரி. இப்போ விஜய்க்கு கூட்டம் அலை மோதிட்டு இப்படி நீங்கள் பார்த்தது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் வீடியோ போடுறாங்க, போட்டு இது என்ன கூட்டம்னு போடுறாங்க. ரைட், ஒருத்தன் மரத்துலேருந்து தவறான், அதுக்கு தக்கன ஒரு படத்தை போடுறாங்க, போட்டு இது என்ன கூட்டம் அப்படின்னு போடுறான். நான் சொல்ல மாட்டேன். நான் மீண்டும் சொல்லுகிறேன், எந்த கட்சி தொண்டர்களையும் நான் கேவலமாகவோ அவமரியாதையாகவும் நான் பேசுவதில்லை. நான் தொண்டர்களை மதிக்கிறேன். தலைவர்கள் செய்கிற தவறுகளோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் இது மாதிரியான ஆட்சி அதிகாரத்தில் செய்கிற தப்புக்கு நான் தொண்டர்களை குறை சொல்கிறதில்ல. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதனால் இப்போ என்னன்னு கேட்க வரேன். விஜய் அன்னைக்கு போகிற போது உதயநிதி ஸ்டாலின் அங்கே போகிறாரு, அப்போ அது கவனம் ஈர்ப்பதற்கா இல்லை டைவெர்ட் பண்ணுறதுக்கா அப்படிங்கிற கேள்விலாம் தம்பி. அவர் ஒரு துணை முதலமைச்சர், அவர் நினச்ச உடனே போக முடியாது. ஒன்று, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் குறைஞ்சது 30 நாளைக்கு முன்னாடியாவது வாங்கியிருக்கணும். ஏன்னா சட்டமன்றம் நடக்குது. ரைட், அப்போ அந்த நிகழ்வு ஒரு 100ஆண்டு நிகழ்வு. அதை திராவிட இயக்க தமிழர் பேரவை அண்ணன் சுபவி தான் அவர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்போ முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பார்.
அப்புறம் எப்படி திடீர்னு போவார்? இவர் ப்ரோக்ராம் திடீர் இல்ல இவரு திருடி இல்லை, இவருதான் முன்னாடியே பிளான் பண்ணது. அது எனக்கு தெரியாது தம்பி. ஏன்னா இவருக்கு வந்து எந்த புரோட்டோக்காலும் கிடையாது தம்பி. ஒரு ஒரு அமைச்சரோ ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவங்களுக்கோ சில புரோட்டோக்கால் உண்டு. அவங்க வந்து நினச்ச உடனே மாற்றிக்கிட்டு போக முடியாது, வைக்க முடியாது. ஏற்கனவே கொடுத்துருந்தால் அந்த ப்ரோக்ராம் அப்படி தான் இருக்க முடியும். ஸோ நான் இதை வந்து திட்டமிட்டோ இதை ஒரு பெரிய விஷயமாவோ எடுத்து நான் இல்லை, இப்போது முன்னாடி வந்து தமிழக வெற்றிக் கழகம் குறித்து பேசுவதில் திமுகவினருக்கு ஒரு சில இடங்களில் ஒரு சங்கடம் இருந்தது. இப்போது அமைச்சர் பெருமக்களே நிறைய இடங்களில் விஜயை பற்றி நேரடியாக பேசுகிறதா இருக்கட்டும், மறைமுகமாக வந்து சில சாடல்கள் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோமே. சில நேரங்களில் என்னென்னா, அதாவது அறவே நம்ம வந்து பதில் சொல்லலை அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனம் வருது. இப்போ பதில் சொன்னால் இப்படி ஒரு விமர்சனம் வருது. பொது வாழ்க்கையில் இது ரெண்டும் இல்லை, அவர் வளர்ந்துட்டு வராரு, அவருக்கான ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறது தானே இதை காட்டுற மாதிரி இருக்கு. தம்பி அவர் என்னைக்கு கட்சி துவக்கினார்? கட்சி துவங்கி 2வது வருஷம் இப்போ போயிட்டு ஆயிட்டில்ல தம்பி. இப்போ என்ன சாதிச்சிட்டார் அவர் வளர்றது? பொது வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிச்சா தானே வளர முடியும். இப்போ நாங்கள் 49 கட்சி ஆரம்பித்தோம் தம்பி, ரைட்? தனிநாடு கோஷத்தோடு நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம். எங்கள் அண்ணா ஆரம்பித்தார். நான் பிறக்கலன்னு வச்சுக்கோங்க. நான் பிறக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி துவக்கிட்டாங்க. திராவிட நாடு கோஷத்திலிருந்து ஆரம்பித்து இடஒதுக்கீட்டுக்கான இதிலிருந்து ஆரம்பித்து கல்வி உரிமையிலிருந்து ஒவ்வொன்றா பேசி வராங்க. இடஒதுக்கீடு சாதிக்கிறாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரை கொடுத்து நிற்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றா சாதிச்சு தான் வர முடியுது, ரைட்? இப்போ இந்த ஒரு வருஷத்தில் நீ சொல்கிறீங்கள அவர் வளர்ந்துட்டாரு அப்படின்னு, எதனால் வளர்ந்தார்? இல்லை, அதான் கேட்குறேன். இப்போது 50 வருஷமாக திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, அதெல்லாம் விட புதுசாக ஒரு நடிகர் வராரு, கட்சி தொடங்கி 2வது வருஷம் தான் ஆகுது. அப்படிங்கும்போது இத்தனை வரவேற்பு இளைஞர்கள் மத்தியில் இருக்குல்ல, அப்போது இந்த இடத்துல திமுக அதிமுக திராவிட கட்சிகள் பலவீனமாக ஆயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வாக்கு விஜய்க்கு அதிகமாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாகவும் பேசப்படுது. பேசப்படுறதெல்லாம் உண்மை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் ஆட்சி இழந்திருக்கக்கூடாது. 2001 அத்தனை பத்திரிகைகளும், இன்னைக்கு நீங்கள் ஆங்கில பத்திரிகைகள்னு சொல்கிற அத்தனை பத்திரிகைகளும் எழுதியது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் செகண்ட் சான்ஸ் டு டிஎம்ஏ. ஏன்னா அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் ஊழலால் தண்டிக்கப்பட்ட ஒரு சூழல் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அப்படி தான் எழுதுனாங்க. திமுக தோற்று எப்படி? ஸோ டெமோக்ரஸி அப்படிங்கிறதுனுடைய அது ஒரு சர்க்கஸ் மாதிரி தெரியாது. திடீர்னு பஃபூனாக இருக்கிறவங்க வில்லன் ஆயிடுவாங்க, வில்லனாக இருக்கிறவங்க பஃபூன் ஆயிடுவான். இதெல்லாம் வேற கதை. அதனால் இந்த அசம்ஷனுக்கெல்லாம் நம்ம வந்து ரியாலிட்டி என்னன்னு பார்க்கணும். இப்போ திமுக அதிமுக பேச முடியும் தம்பி. ஏன் பேச முடியுது அப்படின்னா, 50 ஆண்டு காலத்தில் நாங்களும் வெற்றியின் உச்சத்தில் இருந்திருக்கோம். 184 இடம் பிடிச்சி ஜெயிச்சிருக்கோம். ஒரு இடத்தோட தோல்வியும் கண்டிருக்கோம். அதே மாதிரி ஏறத்தாழ 165 இடம் ஜெயித்து அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. வெறும் 4 பேரோட மண்ணை கவன நேரமும் இருக்குது, ரைட்? இத்தனை சூழ்நிலைகளிலும் கூட 20லிருந்து 23% வாக்குகளை அவர்கள் இழந்ததில்லை. 2 கட்சிக்குமே. 91 தான் நாங்கள் அதிகபட்சம் தோற்றோம். அப்போவுமே எங்களுக்கு 22%. அவங்க 96 தோற்றப்போவும் அவங்களுக்கு இருந்தது 20.5%. ஸோ 20% ஓட்டு எந்த அளவு போனாலும் இவங்க 2 பேர் கையில் 40% ஓட்டு இருக்குது. இப்படி யாராவது ஒரு கட்சிக்கு சொல்லுங்க. வாக்கு ரீதியாக நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு 20லேருந்து 25 வச்சுருக்கோம். அதை டைவெர்ட் பண்ணுற விதமாக இந்த கட்சி இருக்கே அப்படின்னு புதுசாக வந்த பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, உங்களுக்கு சினிமாவை பார்க்குற பிள்ளைங்க இருப்பாங்க, ரைட்? இந்த 2 கட்சியிலையும் நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. இந்த கட்சியில் வந்து இப்போ நமக்கு இன்னும் வாய்ப்பு கிடையாது, இப்போ புதுசாக போனால் நம்மளுக்கு யார் என்ன வாய்ப்பு தருவா அப்படிங்கிறதுல இன்னைக்கு இல்லை தம்பி. 91க்கு பிறகுலேருந்தே நான் இந்த அரசியலை ஆய்வு செய்த வரைக்கும் 20% திமுக அதிமுகவை பிடிக்காதவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அன்னைக்கு 93 அண்ணன் வைகோ வச்சுருந்தார் 6% ஓட்டு. 96லேருந்து 2005 வரைக்கும் அவர் கையில் 6, நம்ம பாமக கையில் 5, திரும்ப காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 9, மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 20% இருக்கும். அதே முடிச்சிடுறேன். 2005க்கு பிறகு கேப்டன் வந்தார். வந்ததுக்கு பிறகு அண்ணன் வைகோவுக்கு குறைஞ்சிது. அவர் 8, 10 போனார். அப்புறம் அதே இவங்க எல்லாருக்கும் 3, 4ன்னு ஆச்சு. அவர் 2014 உங்களுக்கு தெரியும், திமுக அதிமுக கேப்டன் தலைமையில் ஒரு கூட்டணி 19% ஓட்டு பிடிச்சி 2 எம்பி ஜெயிச்சாங்க. நான் சொல்கிறேன், இப்போவும் திமுக அதிமுக இல்லாமல் ஒரு கூட்டணி அமைத்து 2 எம்பிக்கள் ஜெயித்த காலகட்டம் 2014, ரைட்? அப்பவும் 20% இருந்தது. அப்புறம் கேப்டனுடைய அரசியல் கொஞ்சம் குறைவாக அவருடைய இதற்கு பிறகு அந்த ஓட்டு வந்து இப்போ சீமாங்கிட்ட போயிருக்கு, ரைட்? இப்போ என்ன ஆகும்னா சீமாங்கிட்ட இருந்து அது விஜய்கிட்ட போகும், அவ்வளோதான். இல்லை சார், நீங்கள் சொல்லக்கூடிய கால்குலேஷன் படி பார்த்தாலும் 20% மக்கள் திமுகட்டேருந்தோ அதிமுகட்டேருந்தோ
நம்ம எடுத்துக்கொண்டாலுமே கூட, அதாவது திமுக வேண்டான்னு நினைக்கிற 20%லேருந்து 10 திமுகலேருந்து 10 அதிமுகலேருந்து 10 எடுத்தாலுமே 20% வாக்கு வந்து இப்போ விஜய்கிட்ட இருக்கேன். இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா, எங்ககிட்ட இருந்து 10% வாக்கை சுட்டு போட்டாலே ஒன்றும் எடுக்க முடியாது. எங்ககிட்ட இருந்து 1%, எங்களுக்குள்ள 25ல் 1% கூட குறையாது. நீங்கள் எழுதி வச்சுக்கோ. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே டைவர்ட் நான் இதாக இருந்தால் கூட, விழுந்திருந்தால் கூட 19%, 18% 22% அது நின்றுட்டு தான் நிற்கும் அந்த கட்சி. அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. பட் ஒருவேளை சினிமா மோகம் அப்பவும் கூட எனக்கு தெரிஞ்ச அதிமுகவில் இப்போ சினிமா மோகத்தில் யாரும் இருக்கிற வாய்ப்பு இல்லை. அதனால் புதுசாக யங்ஸ்டர்ஸ் இப்போ இந்த கமலஹாசனுக்கு கொஞ்சம் ஓட்டு விழுஞ்சில்ல, இப்போ கமலஹாசன் ஓட்டு என்னாச்சு இல்லையா? ரைட். ஸோ இந்த அதாவது எப்போவுமே தம்பி இந்த நம்ம பலகார கடை மாதிரி தான். ரைட். 2 கடை இருக்கும். இப்போ எங்கள் திருநெல்வேலி எடுத்திங்கன்னா இருட்டு கடை அல்வான்னு ஒன்று உண்டும், சாந்தி கடை அல்வான்னு ஒன்று இருக்கும். இது இல்லாமல் சந்திரா கடைன்னு ஒருத்தன் ஆரம்பித்தோம்னா அங்கேயே கொஞ்சம் பேர் போவாங்க. ரைட். இந்த 2ஐயும் பார்த்தா சரி அது என்னன்னு பார்ப்போமே அப்படின்னு. இது எல்லாத்துலேயும் உண்டு, எல்லா மார்க்கெட்லேயும் உண்டு. இன் ஆல்சோ பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங் அது இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். மே 3ஆம் தேதி மாவட்ட செயலர் கூட்டம் என்ன முக்கியத்துவமான விஷயம்? அடுத்த தேர்தல் இன்னும் இந்த 11 மாதம் தானே இருக்குது. பெரும்பாலும் வந்து பிப்ரவரியில் டிக்ளேர் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு, பிப்ரவரி இல்லை மார்ச். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதில் 1 or 2 months, இதில் வந்து ஒரு 6 monthsன்னு வச்சுக்கோங்களேன். 8 months இருக்குது. ஸோ தேர்தலுக்கான பணிகள், அதற்கான மாற்றங்கள், அதுகளை குறித்து விவாதிப்பதற்கு தான் இந்த 3ஆம் தேதி கூட்டம். அதில் தலைவர் வந்து கூட்டத்திற்கு பிறகு என்னென்ன முடிவுகள், என்னென்ன தீர்மானங்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.